டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டெல்லி துக்ளக் சாலையில் உள்ள உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க சென்றபோது வீட்டில் உள்ள ஒரு அறையில் கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னாவுக்கு அனுப்பி வைத்தது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற உச்சநீதிமன்ற கொலிஜியத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் துறை ரீதியிலான விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் அவர் ஏற்கனவே பணியில் இருந்த அலகாபாத் நீதிமன்றத்திலிருந்து அவரை பணியிட மாற்றம் செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் யஷ்வந்த் வர்மா குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா அமைத்துள்ளார். இக்குழுவில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி GS சாந்தா வாலியா, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.